பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பிறப்பால் சமமான மனிதர்களை வேறுபடுத்துகின்றன. ஆண் பொருளீட்டலுக்காக வேலைக்கு செல்வதும் பெண் குடும்ப நிர்வாகத்தை கவனித்துக் கொள்வதுமாய் பொறுப்புகள் நம் சமூகத்தில் பிரித்தளிக்கப்பட்டன. ஆனால் பொருளாதார தாழ்வு நிலையில் சிக்கி தவிக்கும் குடும்பங்களில் ஆண் மட்டுமின்றி பெண்ணும் இணைந்து பணி செய்ய வேண்டியது கட்டாயமாகிவிட்டது. நகர்ப்புறங்களில் படித்த பெண்கள் வேலைக்கு செல்வதை பெருமையாக ஆணுக்கு சமமாக கருதப்படும் நிலையில் கிராமப்புறங்களில் காலம் காலமாக பெண்களும் வேளாண் மற்றும் அது சார்ந்த வேலைகளுக்கு சென்று வருவது பெரிதாக பேசப்படுவதில்லை. அப்படி வேலைக்கு செல்லும் கிராமப்புற பெண்கள் படும் துன்பங்கள் ஏராளம். அதுவும் குழந்தைகளை வைத்திருக்கும் பெண்களின் நிலை பரிதாபம். வயல் வேளையில் ஒரு கண்ணும் மரத்தடி தூளியில் தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளை மீது ஒரு கண்ணுமாய் அந்த தாய்மார்களின் மனப்போராட்டம் உச்சபட்ச வேதனை. அப்படி வறுமையின் துரத்தலில் தோட்ட வேலைக்கு தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு வந்த ஒரு ஏழை தாய் யாரோ ஒருவரின் அலட்சிய போக்கால் தன் பிள்ளையை இழந்துவிட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ராஜதானியை அடுத்துள்ள தோப்புப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் எட்டப்பன். இவரது மனைவி அழகம்மாள் குடும்ப வறுமை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருவது வழக்கம். ஒரு நாள் ராஜதானி காவல் நிலையம் அருகே உள்ள செல்வம் என்பவரின் தோட்டத்திற்கு அழகம்மாள் வேலைக்கு சென்றார். அப்பொழுது தனது 6 வயதான இரண்டாவது மகன் மாய இருளனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார். தோப்புப்பட்டியில் உள்ள பள்ளியில் முதல் வகுப்பு படித்து வந்த மாய இருளன் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பள்ளிக்கு செல்லவில்லை. இதனால் தன் தாயுடன் தோட்ட வேலை செய்யும் இடத்திற்கு சென்ற மாய இருளனுக்கு அங்கு விதி காத்திருந்தது. அம்மாள் வேலை செய்து கொண்டிருக்க அருகிலேயே சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான். அதே தோட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 580 அடி ஆழத்திற்கு அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு ஒன்றும் இருந்தது. குழாயும் பதிக்கப்படாமல் மூடவும் படாமல் தன் வாயை அகலத் திறந்து கிடந்தது அந்த கிணறு. தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மாய இருளன் எதிர்பாராத விதமாக அந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்தான். நான் அந்த பக்கம் இருக்குதே சார். அவன் அங்கே அவங்க அம்மாட்ட இருந்து வந்தேன் சார். அவங்க அண்ணங்கிற ஒருத்தர் இருந்தேன். இங்கே இருக்க அவன் மலான்னு அங்கிருந்து ஓடி வந்தேன் சார். ஓடி வரமே இந்த புளியை அவன் பார்க்கல சார். புளியை பார்க்க மாய புளினான்னு சொன்னேன் சொல்லுங்க. அப்படி விழுந்துனேன் சார். அப்படி விழுந்து சொல்லி விழுந்தோன்னு அப்படி ஓடி வந்து நான் பார்க்குறேன். பார்த்தோன்னே வெங்காயத்தில் நிறைய தாள் கிடந்துச்சு சார். இந்த மண்ணை அப்படி இந்த நாங்கெல்லாம் உதறோம் செத்து போனேன்னு சொல்ல உதறிடுவாங்க. அப்படியே இந்த மண் போடி மூடிக்கிட்டு சார். இந்த வெங்காயத்தால் அப்படியே போட்டு அப்படியே தெரிஞ்சு சாக்கதே போடல. இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்த காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அந்த இடத்திற்கு வந்தனர். அதே நேரத்தில் தகவல் கொடுத்து பல மணி நேரம் கழித்தே சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்ததாக குற்றம் சாட்டி ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இது பையன் உள்ள விழுந்தோனே. விழுந்ததுல புளி மூடாமே நின்று வச்சு அதில் பாட்டுக்கு ஓட்டி தாண்ட முன்னாடி உள்ளே விழுந்தோனே. அப்போ இருந்து இன்ன வரைக்கும் எல்லாமே ஊர் மக்கள் பூரா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த வண்டி வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபயர் சர்வீஸ் வண்டி வந்து எடுக்க முடியாதுட்டாங்க. பிசியிலேருந்து இந்த வண்டியை வர வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வண்டியை இன்னும் வரல. அதனால எல்லாம் வந்து ரோட்டில் உட்காந்து டைம் வந்து 2 மணிக்கு வந்து 5 மணி நேரம் இப்போ 5 மணி ஆகுது. எந்த ஸ்டெப் எடுக்காதனால ரோட்ல வந்து உட்காந்துருக்கோம். எந்த ஸ்டெப்புமே இதுவரைக்கும் கிடையாது. எங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் போதும் ஆக்ஷன் பண்றாங்க. எந்த ஒரு ஸ்டெப்புமே இதுனா வரைக்கும் என்ன வாடியை பக்கத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆக்ஷன் எடுக்கல. இல்லை பக்கத்துல ஸ்டேஷன்ல முடிச்சு ஒண்ணுமே இது பண்ணல. எந்த இல்ல சார். அவங்க என்னதான் சொல்றது? வண்டின்னு மறியல் பண்ண பிறகு போலீஸ்காரங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. 2 மணிக்கு விழுந்த பையன் இது வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறது கிடையாது. இப்ப பாருங்க எல்லாம் தவிர்த்து உண்டுகிட்டு இருக்காங்க. மணி 6 மணி ஆகுது. 6 மணி ஆச்சு சார். 6 மணி ஆகி இன்னும் இது 2 மணிக்கு கொண்டு வரல. ஒரு ஸ்டெப் எடுக்கல. எங்களுக்கு பாடியை பார்த்து ஊர்ல இருக்கவங்க பூரா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வண்டி ஆளு வந்து வண்டி எடுத்துட்டு போனாங்க. பண்ண பச்சுக்குள்ள வண்டி வருறாங்க. ஆளக்கான வண்டி எங்க வண்டி வந்துக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் வண்டி வரலப்பா. வண்டி வரல. வண்டி வரல. வண்டி வந்துட்டு வந்து போனாங்கப்பா. 2 மணிக்கு இன்னும் வண்டி வருது. இப்ப மணி 6 மணி ஆகுது. 6 மணி ஆகுது. 6 மணி ஆகுது. போச்சு. இன்னும் வண்டி வரல. சிறுவன் மாய இருளனின் தந்தை எட்டப்பன் காவல்துறை மீது கூறிய புகார் நம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. புல்லன் விசாரணை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புல்லன் விசாரணை தொடர்கிறது. 550 அடி ஆழத்திற்குள் விழுந்த சிறுவனை உயிருடன் மீட்பது கடினம் என்பதால் சிறுவனோடு சேர்த்து அந்த கிணறை மூடிவிடுவோம் என்று காவல்துறையினர் கூறியதாக சிறுவனின் தந்தை எட்டப்பன் கூறிய தகவல் நம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. வந்தது எந்ததும் எடுத்துக்கல சார். வந்தாக எந்ததும் கண்டுக்கறல. நாங்கள் ரோட்டுக்கு மறியல் பண்ண போனோம். அது மாதிரி தான் வந்தாங்க. வந்து அவங்கனால உங்க தான் நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் எங்கனால என்ன முடியும், தூக்க முடியாது மூடணும்னு சொல்லிட்டாங்க போலீஸ்காரவங்க. புலியோட மூடணும் எஸ்ஏமா வந்து அப்படி போல தான் நாங்கள் மறியல் பண்ணோம். தூக்க முடியாது. ஊர் பொதுமக்கள் வந்து குழந்தை தூக்கிட்டாருன்னு சொல்லி எங்கள் மாமா ஊர் கிராமத்துக்கு நாட்டாம அல்லாம வந்து குழந்தை கட்டாயம் தூக்கி பார்க்கணும்னு சொன்னாங்க சார். அந்நாடு நாங்கள் கூலி வேலை செஞ்சாத்தேன் கஞ்சி. கூலி வேலைக்கு போயிருக்கும்போது இந்த பையன் 1 மணிக்கு ஆடு வத்தி போச்சு. அந்த பையன் அங்கே போனது போய் அவங்க அம்மாட்ட இருந்தது. அவங்க அம்மாட்ட இருந்துட்டு வெளிக்கு இருக்கவே கால் கழுவி விடமே அப்படியே நான் அப்பாட்ட போறேன்னு ஓடி வந்தது. அந்த இது தெரியாம அப்படியே போய் விழுந்து போச்சு. விழுந்து போகவே இவங்க ஓடி மோச்சி பண்ணி பார்த்தாங்க. அதை எதுவும் செய்ய முடியல. அப்புறம்தான் இப்படி எல்லா சாணமே கூடி எப்படி அதை இது பண்ணணும்னு செஞ்சது. ஊர் சாணமே கூடி எடுத்து தரணும் எனக்கு பிள்ளையேண்டாங்க. அவங்க எதோ பேசினாங்க. என்ன பேசினாங்க? இந்த அந்த பிள்ளைய நீ ஒன்றும் செய்ய முடியாது, எடுக்க முடியாது, இதை அப்படியே மூடிடணும் செஞ்சிடணும் அப்படின்னு பேசினாங்க. அதை மூடக்கூடாது, எனக்கு பிள்ளைய எடுத்துட்டே தரணும் அப்படின்ட்டு நாங்கள் ஊர் சனமெல்லாம் கூடி சொன்னோம். அப்புறம் போய் முத நாத்து 1 மணிக்கு விழுந்தது. மறுநாள் இந்நேரம் வரைக்கும் காற்று எடுத்து வண்டி வருதுன்னு சொன்னாங்க. வண்டி வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் போய் பூரா பஸ்ஸை மறியல் பண்ணினோம். அப்புறம்தான் வந்து அப்படி சொல்லித்தே வந்தாங்க. எல்லாம் பூரா களைக்கட்டு எல்லாம் சப்புன்ஸ்பெக்டர் சர்க்கிள் எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எப்படி பிள்ளைய எடுத்துடலாம்னு சொன்னாங்க. சிறுவனை மீட்க பலரும் போராடி கொண்டிருக்க அவனது தாய் அழகம்மாள் கன்றை பிரிந்த பசு போல துடிதுடி
போலீஸ் வேலை செஞ்சு கஞ்சி ஊற்றுதுமா, ஆறு செல்லம் இருக்கு, எனக்கு நான் அம்மா செல்லந்தாம்மா உனக்கு போலீஸ் வேலை செஞ்சு கஞ்சி ஊற்றுமான்னு சொன்னேன். சொன்ன சரி ஓட்டமாக ஓடிட்டேன் சார். அழகம்மாளை கிணற்றுக்கு அருகே விடாமல் அவரை பொதுமக்கள் தடுத்து இழுத்து வந்தனர். காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் பொக்லைன் இயந்திரம் மூலம் தோண்டும் பணி தோல்வியடைந்தது. பின்னர் மதுரையிலிருந்து வந்த ஒரு குழுவினர் நவீன கருவிகள் மற்றும் கேமராவை கொண்டு சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் 80 அடி ஆழம் வரை சிறுவன் இருப்பதற்கான அறிகுறி தென்படவில்லை. எனக்கு தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக நான் சென்று நேரடியாக பார்க்கும்போது அந்த போர்வெல் ஒரு 80 அடிக்கு கீழே சாய்வு போர்வெலாக இருந்தது, அதுவும் மண் சரிந்திருந்தது என்பதை கண்டறியப்பட்டது. எனவே உடனடியாக தனியார் ஒருவரை மதுரையிலிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கருவியை கொண்டு வந்து அந்த கருவியின் மூலம் அந்த குழந்தை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. பார்க்கும்பொழுது அந்த தனியாரும் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியவில்லை. இதனிடையே திருச்சியில் இருந்து வந்த துணை ராணுவ படையினர் நீளமான கம்பி மற்றும் கயிறுகளை செலுத்தி சிறுவன் இருக்கும் இடம் தென்படுகிறதா என்று தேடினர். நான் உடனடியாக அரசினிடம் தொடர்பு கொண்டு பப்ளிக் செக்ரட்டரி தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணினேன். அதன் பிறகு அவர்களுடைய அறிவுரையின்படி ஆர்மி உடனடியாக திருச்சிக்கு கான்டாக்ட் பண்ணினேன், பெங்களூருக்கும் கான்டாக்ட் பண்ணினேன். திருச்சி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணும்போது அவர்கள் உடனடியாக 4 ஆர்மி அலுவலர்களை அனுப்பி அவர்கள் விசித்திரமான ஒரு ராடுகளை கொண்டு வந்து அந்த போர்வெல்லிலிருந்து குழந்தையை மீட்பதற்கு முடிவு செய்தார்கள். கலெக்டருடைய நேரடி பார்வையில் ஒரு துணை இராணுவத்தை வரவழைச்சார். மற்ற பிடபிள்யூ இன்ஜினியரு, வருவாய்த்துறை கோட்டாட்சியர், தாசில்தார் இவர்கள்லாம் வந்து முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றும் முடியல. கலெக்டர் வந்து அவருடைய நேரடி பார்வையில் வந்து துணை இராணுவத்தினர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 மணி நேரத்துக்கு போயிங்க இங்கே ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சிறுவன் மீது மண் விழுந்து மூடியிருக்கும் என்றும் 5 வருடத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட கிணறு என்பதால் மழை போன்றவற்றால் 200 அடிக்கு மேல் மண் மூடியிருக்கும் என்றும் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டன. 2 மணிக்கு பையன் விழுந்துட்டான்னு சொல்லி இங்கே ஊருக்கு தவுள் விட்டாங்க. ஊர் ஆளுங்க எல்லா பொதுமக்கள் எல்லாம் போய் உட்காந்துட்டான். உட்காந்தா சரின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த பிசி வந்து சேர்ந்தாங்கன்னா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க. மண் ஒரு 15-20 அடியில் மண் மேத்திக்கிருச்சு, அதுக்கு கீழே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிவிட்டு அது பிறகு எல்லாத்துக்கும் அவங்க தகவல் தெரிவித்தாங்க. தகவல் தெரிவித்து அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எடுத்துருவாங்கன்னு முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் சாலை மறியல் பண்ணி முடித்தோடனே அப்புறமேலு தாசில்தார் எல்லாம் வந்தாங்க. ஆனால் விடிய எல்லாமே இருந்தாங்க. ஐயா எஸ்பி ஐயா, அதுக்கு கலெக்டரு, அது அவங்கெல்லாம் காலையில் வந்தாங்க. டிஎஸ்பி தான் நைட்டு பூரா விடிய அங்கேயே இருந்தார். விடிய அங்கேயே இருந்து அந்த பணியிலையும் பார்க்காம காலையில் 3 மணிக்கு எல்லாமே எந்திரிச்சு பார்க்குறேன். அந்நேரம் கயிறை விட்டு இறங்கி அவர் அந்த குழாயை திறந்து பார்த்து பழையபடிக்கு அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் எப்படியாச்சும் எடுத்துருவோம்னு அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் காலையில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அந்த வண்டி வருது இந்த வண்டி வருதுன்னாங்க, ஒன்றும் முடியல. அது பிறகு கலெக்டர் வர்றதாக சொல்கிறப்ப பழையபடிக்கா சாலை மறியல் போயிட்டான். சாலை மறியல் பண்ணீங்க, இன்னும் தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பழையபடிக்கா காலையில் சாலை மறியல் பண்ணமே கலெக்டர் ஐயா வர்றேன்னு சொல்லிட்டாங்க, எஸ்பியும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்த பிறகு அப்படியே கலெக்டர் ஒரே ஆணித்தரமாக சொல்லிட்டார். அவரும் எஸ்பியும் டிஎஸ்பியும்
உறுதியாக பிள்ளை எப்படி எவ்வளவு இதானாலும் பரவாயில்ல, எங்கே இருந்துனாலும் கொண்டு வந்து ஆளை வச்சு எடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. நேரம் கூடிக்கொண்டே போனது. 80 அடிக்கு மேல் குழி நேராக செல்லாமல் பக்கவாட்டில் சென்றதால் மீட்பு பணி தடைபட்டது. பின்னர் ராணுவத்தினர் நீளமான கம்பியை அடிமுனையில் வளைத்து குழிக்குள் மெதுவாக நுழைத்து சுழற்றினார்கள். அப்போது ஏதோ தட்டுப்படுவது போல் தோன்றியது. புலன் விசாரணை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். மெதுவாக கம்பியை மேலே கொண்டு வந்தபோது சிறுவனின் உடல் கம்பியில் சிக்கியிருப்பது தெரிந்தது. ஆனால் சிறுவனை உயிருடன் மீட்க முடியவில்லை. உடலை கண்ட தாயும் உறவினர்களும் கதறி எழுதனர். தாய் அழகம்மாள் மகன் உடலை கண்டதும் மயங்கி விழுந்தார். கிட்டத்தட்ட 30 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட இந்த தோல்வி அந்த கிராம மக்களை உலுக்கி எடுத்தது. அதே நேரத்தில் இந்த பகுதி மக்களின் கோபங்கள் பல விதங்களிலும் வெடித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த மாதிரி தேவையில்லாத குடியில வந்து சைடில் கட்டடம் கட்டிடலாம், சோறு மாதிரி வச்சு கூட மறைச்சிடலாம், இன்னும் பகலக்கல்ல போட்டு மறைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. சிறுவன் மாய இருளனின் உயிர் போக காரணமாக இருந்த தோட்ட உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். சிறுவனின் உயிரிழப்பிற்கு ஆறுதல் கூறி 50,000 ரூபாய் நிதியுதவி அளித்தது தமிழக அரசு. சிறுவனின் மரணத்தை தொடர்ந்து ஆழ்துளை கிணறுகள் அனைத்தும் 1 வாரத்திற்குள் மூடப்படாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதல்வர் அவர்கள் ரூபாய் 50,000 காசோலையாக வழங்க சொல்லி வழங்கினார்கள். அரசின் சார்பாக ரூபாய் 50,000 அந்த குடும்பத்திற்கு காசோலை வழங்கப்பட்டது. அதன் பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது படிக்கிறார்கள் என்று கேட்டபொழுது ஒரு பெரிய பையன் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அவருக்கு உடனடியாக இலவச கல்வி படிப்பதற்கு அரசு மாணவர் விடுதியில் சேர்த்து பள்ளியில் படிக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகத்தை அணுகினால் உடனடியாக உதவிகள் வழங்கப்படும் என்று அவர்களிடம் எடுத்துச் சொன்னேன். அவர்களும் கேட்டுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிலைமை குறிப்பாக இந்த பகுதி மட்டுமல்ல, மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியிலும் இந்த போர்வெல்ஸ் மூடப்படாத போர்வெல்லினால் ஏதாவது இனிமேல் விபத்து வரக்கூடாது, அதனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உடனடியாக அனைத்து தாசில்தார் மற்றும் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அனைவர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கி எவ்வளவு போர்வெல் இருக்கிறது என்று கணக்கெடுக்க சொல்லியுள்ளேன். அது மாதிரி போர்வெல் இருந்தால் உடனடியாக மூடுவதற்கு சம்பந்தப்பட்ட அந்த போர்வெல் சொந்தக்காரரை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மூடவில்லை என்றால் அரசின் சார்பாகவே அந்த வட்டாட்சியர் மூடி அதற்கான தொகையினை வசூல் செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ளேன். இந்த பணி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இன்னும் 1 வார காலத்தில் போர்வெல் எவ்வளவு இது மாதிரி மூடப்படாமல் இருக்கிறது என்றும்
அவ்வாறு மூடப்படாமல் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சமூகத்தையும் அரசையும் குறை கூறி வரும் நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனது தவறும் இந்த சமூகத்தை பாதிக்கும் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது இந்த சம்பவம். எனவே ஒவ்வொரு தனி மனிதனின் நேர்மையிலும் கடமையிலும் இந்த சமூகத்தின், இந்த தேசத்தின் பாதுகாப்பு இருக்கிறது என்பதுதான் அழுத்தமான உண்மை.